நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். என்பிபி அரசாங்கத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது விகாரிகள் மீது கை வைக்க வேண்டாம் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே இந்த விடயம் பார்த்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. விகாரிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அவர்கள் அந்த கடமையை ஆற்ற வேண்டும் என்ற விடயத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சொல்லி இருக்கிறார். பௌத்த மதத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருக்கிறார். ஆட்சியாளர்கள் அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வது முடியாது என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த விடயத்தை காலை பிரதேசத்தில் இடம்பெற்ற சமய நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டுதான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சொல்லி இருக்கின்றார். விகாரைக்கு சொந்தமானவை விகாரைக்கு தான், தேவாலயத்துக்கு சொந்தமானவை தேவாலயத்துக்கு தான் உரியவை என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். தங்க நகைகள் அனைத்தும் விகாரைக்கோ அல்லது தேவாலயங்களுக்கோ சொந்தமானவை என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களால் வழங்கப்படுகிற அந்த நகைகள் எல்லாம் உண்மையிலேயே அந்தந்த இடத்துக்குரியவை என்ற விடயம் சொல்லியிருக்கிறார்கள். இதுல மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், பௌத்த மத பாதுகாப்பு சார்ந்து ஒரு விடயம் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1815ஆம் ஆண்டு இங்கிலாந்துல 3ஆம் ஜார்ஜ் மன்னர் பௌத்த மதத்தை பாதுகாப்பதாக பொறுப்பேற்றிருந்தார். அதை ஏற்றுக்கொண்டு மகா சங்கத்தினரோடு இணைந்து இதனை பாதுகாப்பது தொடர்பில் அனைத்து கட்சிகளோட கடமை என்ற விடயத்தையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதனுடைய நகர்வு இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்பது இடம்பெற்று வருவதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது. இதன் குறிப்பாக சொல்ல போனால் இன்றைய தினம் கொழும்புல ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அமைதியான முறையில இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது. சட்டமா அதிபர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற விடயத்தை சொல்லி உயர் நீதிமன்றத்துக்கு முன்னால அமைதியான முறையில போராட்டத்துல ஈடுபட்டிருந்தார்கள். இன்றைய தினம் காலை இடம்பெற்றிருந்தது. இதுல பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் என்பவர்கள் பங்கு பெற்றிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தற்போதைய சட்டமா அதிபர் ஊழல் மற்றும் பாராபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டி இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. சட்டமா அதிபரை குறிவைத்து சமூக ஊடகங்கள்ல வெளியிடப்பட்ட அண்மைய பதிவுகள் தொடர்பில் இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் கவலை தெரிவித்திருக்கிறது. சில நபர்கள் இது போன்ற பதிவுகள் மூலம் சட்டமா அதிபர் அலுவலகத்துல ஒரு சுதந்திரத்தில் நியாயமற்ற முறையில தலையிட முயற்சிப்பதாக இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் இவர்கள் மீதான விசாரணையை தொடரலாமா இல்லையா, இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாமா இல்லையா என்பது தொடர்பிலான தீர்மானத்தை சட்டமா அதிபர் திணைக்களம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற விடயமும் அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி ஜாழ் மாவட்டத்துல இருக்கக்கூடிய எம்பிக்கள் சார்ந்து அவர்கள் செயற்பாடுகள் சார்ந்து இன்றைய தினம் இடம்பெற்ற உயரிய அமர்வில் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பல கேள்விகளை தொடுத்திருந்தார். பல விடயங்களை சுட்டி காட்டியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாகவே இந்த உயரிய சபை என்று சொல்லி வருகின்ற பொழுது ஜாழ் மாவட்டத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களை இல்லாட்டி அமைச்சரை சாடுகின்ற நிலை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்லும். தாயக பகுதியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள், அவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள், இது சரியா, இது பிள்ளையா, இந்த அதிகாரி இவ்வாறு செய்திருக்கார் என்று பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளையும் பல்வேறுபட்ட நகர்வுகளையும் முன்வைப்பதை நாங்கள் நாளுக்கு நாள் அவதானிக்கின்றோம். இதுல இன்றைய நாள்ல யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சொல்லியிருந்த விடயம், என்பிபி ஆட்சியாளர்கள் அதாவது என்பிபி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தரம் 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்களுக்கு கூட தெரிந்த விடயம் இவர்களுக்கு தெரியவில்லை. அதிலும் குறிப்பாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை செம்மறி என்று பேசுகின்ற வார்த்தை பிரயோகத்தையெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக அந்த சமூக வலைத்தளத்தில் அதிக அளவிலான காணொலிகளை பகிர்ந்திருந்தார்கள். இந்த உறையூழ் வீடு என்கின்ற விடயம், அடிப்படை தேவைகள் அடிப்படை வசதிகள் என்ன என்றதுல உறையூழ் வீடு என்பதை இளங்குமரன் எம்பி சொல்லி இருப்பார். அது அதிக அளவில் எப்படியெல்லாம் அந்த விடயத்தை நாம் கேலி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பதிவுகளை இட்டிருந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம். இந்த விடயத்தை தான் இன்றைய நாளில் அதாவது உயரிய சபையில பேசியிருந்தார் என்றபடியே நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக பல்வேறுபட்ட நகர்வுகளை அவர் சொல்லியிருந்தார். ஒரு என்பிபி ஆட்சியாளர்களுக்கு ஒரு நீதி, சாதாரண வேற கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மற்ற ஆட்சியாளர்களுக்கு ஒரு நீதி, எம்பிகளுக்கு ஒரு நீதி, அதே போன்று அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மக்களுக்கு ஒரு நீதி, சாதாரண குடிமக்களுக்கு ஒரு நீதியா என்கின்ற பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. இதையும் தாண்டி இன்னொரு விடயம் பேசு பொருளை உண்டு பண்ணியிருந்தது. தன்னை கைது செய்வதாக இருந்தால் எப்படி கைது செய்திருப்பார்கள், என்பிபி ஆட்சியாளராக இருக்கக்கூடிய இவர்களை ஏன் சட்டத்தில் நிறுத்தவில்லை, ஏன் 7 மாத கால அவகாசம் கேட்கிறீர்கள், ஒரு கிராம சபையாளர்களுக்கு அடித்து போட்டு அவர் இப்படி இருக்கிறார், அவர் மீதான நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் காவல்துறையினருக்கு இவ்வகையான நேரம் வேண்டும் என்கிற பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. இதிலும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய
வைத்தியசாலையை தரம் உயர்த்துவது சார்ந்து அங்க இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் சார்ந்து இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அந்த நகர்வுகள் சார்ந்து பேசப்பட்டிருந்தது. இதையும் தாண்டி ஜாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாழ் போதனா வைத்தியசாலையில் எவ்வாறான ஊழல் அதிகாரிகள் இருக்கிறார்கள், அங்க இருக்கக்கூடிய விடயத்தை சுட்டி காட்டியிருந்தார். அங்க இருக்கக்கூடிய பல பரிசோதனை இயந்திரங்கள் எல்லாம் செயலிழந்து விட்டதாக சொல்லி தனியார் வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று அந்த இடத்துல இருக்கக்கூடிய பரிசோதனை இயந்திரத்தை இது சார்ந்தான தரவுகளை பரிசோதனை செய்துவிட்டு ரிப்போர்ட்டை கொண்டு தயாரிங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏன் சுகாதார அமைச்சினால் இதுக்கான நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்ற பல கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இடத்துல ஒரு பதிவினை நாங்கள் செய்யணும். உயரிய சபையில் இருக்கக்கூடியவர்கள் மக்களுடைய நலன் சார்ந்து கேட்க வேண்டிய கேள்விகள், மக்களுக்கு அபிவிருத்தியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் மாறி மாறி தங்களுக்கான சாடல்களை சொல்லிக் கொள்வதும் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கான இடம் இதுவாகின்ற கேள்விகளை மக்கள் மத்தியில எழுப்பி இருக்கிறது. இருப்பினும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்பதை. மற்றும் ஒரு பதிவினோடாக சந்திப்போம். வணக்கம்.